friends, welcome to Selvi Semi Recipes. இன்னைக்கு நாம நல்ல சில்லுன்னு சம்மருக்கு இதமான குளிர்ச்சியான ரெஃப்ரெஷிங்கான 3 ரெஃப்ரெஷிங் சில்லர்ஸ் பார்க்க போறோம். முதல்ல இளநீர் நன்னாரி சர்பத் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாமா? முதல்ல இளநீர் ஒரு கப் ஒரு பவுல்ல எடுத்துக்கோங்க. இதுல நன்னாரி சிரப் 4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இதோட லெமன் ஜூஸ் 2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ ஒரு சர்விங் ஜூஸ் கிளாஸ்ல க்ரஷ்டு ஐஸ் போட்டுக்கோங்க. இதில் கலந்து வச்ச ஜூஸை இதில் ஊற்றுங்க. உங்களுக்கு தேவையான அளவு ஐஸ் கியூப்ஸ் இதோட சேர்த்துக்கோங்க. நுங்கு கிடைச்சதுன்னா இதை லேசாக சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி இதோட சேர்த்துக்கோங்க. சப்ஜா விதைகளை ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சுட்டு 3 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. ரொம்பவே உடம்புக்கு குளிர்ச்சியான இளநீர் நன்னாரி சர்பத் ரெடி ஆயிடுச்சு. அடுத்த ட்ரிங்க் குக்கும்பர் மொய்தோ எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஒரு சர்விங் ஜூஸ் கிளாஸ்ல வெள்ளரிக்காய் துண்டுகள் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. புதினா இலைகள் 4 to 5 இதோட சேர்த்துக்கோங்க. லெமன் ஜூஸ் 3 டீஸ்பூன் அளவு இதோட சேர்த்துக்கோங்க. ஒரு மட்லர் வச்சு நல்லா இதை மசிச்சுக்கோங்க. நல்லா இதில் இருக்கிற ஜூஸ் எல்லாம் வெளியில் வரணும். அந்த அளவுக்கு இதை நல்லா மசிச்சுக்கோங்க. இதோட வெட்டி வேர் சிரப், அதாவது சிரப் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. இதில் க்ரஷ்டு ஐஸ் தேவையான அளவு போட்டுக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ 7up ஸ்ப்ரைட் மாதிரியான லெமன் பேஸ்டு சோடா இதோட சேர்த்து ஒரு லெமனை ஸ்லைஸ் பண்ணி கிளாஸில் இப்படி கார்னிஷ் பண்ணி என்ஜாய் பண்ணுங்க. இது ரொம்பவே ரெஃப்ரெஷிங்கான ட்ரிங்க்குங்க. என்ஜாய். இப்போ இன்னொரு ஸ்பெஷல் ட்ரிங்க் ஓல்டு டெல்லியில் ஃபேமஸான மொஹப்பத்கஷர்பத் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். தர்பூசணி பழத்துண்டுகள் ஒரு கப் ஒரு பவுலில் எடுத்து ஒரு ஃபோர்க் வச்சு லேசாக மசிச்சு விடுங்க.
இதில் பீசஸ் வந்து ஸ்மாஷ் ஆகக்கூடாது. இதில் தர்பூசணி ஜூஸ் 1 கப் ஆட் பண்ணுங்க. லேசாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதில் சுட வச்சு ஆற வச்ச ஃப்ரிட்ஜில் வச்சு குளிர்ச்சியான பால் 1 கப் சேர்த்துக்கோங்க. இதுக்கு சுகர் சிரப் 3 டேபிள் ஸ்பூன் இல்லைன்னா 3 டேபிள் ஸ்பூன் பொடிச்ச சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இதோட ரோஸ் சிரப் 3 டேபிள் ஸ்பூன் இல்லைன்னா அதாவது ரூ அப்சா சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இதில் தேவையான அளவுக்கு ஐஸ் கியூப்ஸ் போட்டுக்கோங்க. ஒரு சர்விங் கிளாஸில் மிக்ஸ் பண்ண ஜூஸ் போட்டு சப்ஜா விதைகள் 3 டேபிள் ஸ்பூன் போடுங்க. இதோட மேலே வெனிலா ஐஸ்கிரீம் 1 ஸ்கூப் போட்டு டெக்கரேட் பண்ணி என்ஜாய் பண்ணுங்க. வெயிலுக்கு இதமான சூப்பரான மொஹப்பத் கா ஷர்பத் ரெடி ஆயிடுச்சு. மொஹப்பத்னா லவ். உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு இந்த செஞ்சு கொடுத்து என்ஜாய் பண்ணுங்க. அன்பு பெருகட்டும். இன்னைக்கு செல்வி செம்மி ரெசிபீஸில் காமிச்ச 3 ட்ரிங்க்ஸுமே உங்களுக்கு ரொம்ப நல்லா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் காமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். செல்வி செம்மி ரெசிபீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.